ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இன்றைய டிஜிட்டல் உலகத்துல மொபைல் போன் நம்மளோட அடிப்படை தேவைகள்ல ஒன்றாவே மாறி இருக்கு. அதே நேரத்துல தேவையற்ற விளம்பர அழைப்புகள் மற்றும் SMSகள் பலருக்கும் கடும் தொந்தரவாவே இருக்கு. பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம நம்பரை எங்கேயோ இருந்து எடுத்து நமக்கு கால் SMSலாம் வரும். இதனால தினசரி வாழ்க்கையில பல தொல்லைகள் ஏற்படும். குறிப்பா ஆபீஸ்ல வேலையில இருக்கப்போ இல்ல வீட்டுல ரெஸ்ட்ல இருக்கப்போ இந்த அழைப்புகள் வந்தா ரொம்பவே டென்ஷன் ஆகும். சில நேரங்கள்ல இவை மோசடிகளுக்கும் வழிவகுக்குது. இந்த நிலையில தான் இது போன்ற தேவையற்ற வணிக அமைப்புகள் மற்றும் SMSகளால் ஏற்படும் தொந்தரவு முடிவுக்கு கொண்டு வர இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் ஒரு புதிய டிஜிட்டல் ஒப்புதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு. பாதுகாப்பற்ற ஆஃப்லைன் ஒப்புதல்களை தவிர்த்து சேஃபான டிஜிட்டல் கட்டமைப்பை கொண்டு வருவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்கு. ஸ்பாம், மோசடி மற்றும் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பின் தவறான பயன்பாட்டை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை ஒழுங்குமுறை அமைப்புகளின் கூட்டுக்குழு தீவிரப்படுத்தி இருப்பதா ட்ராய் தெரிவித்திருக்கு. இந்த பைலட் திட்டம் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்து SBI, PNB, ICICI, HDFC, ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க் மற்றும் கோட்டக் மஹிந்திரா பேங்க் போன்ற முக்கிய வங்கிகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தோட செயல்திறன், தொழில்நுட்பம் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை கண்காணிக்க 4 சிறப்பு பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த திட்டத்தின்படி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் அனுப்பும் சேவை மற்றும் பரிவர்த்தனை அழைப்புகள் 1600 என்ற பிரத்யேக எண்ணின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நிறுவனங்களின் தொழில்நுட்ப திறனை பொறுத்தும் இந்த மாற்றம் படிப்படியா அமல்படுத்தப்படும். இது ட்ராய்க்கு வழங்கப்படும் துறைசார் ஒழுங்குமுறை அமைப்புகளின் உள்ளீடுகளின் அடிப்படையில் அமையும் சொல்லப்படுது. இந்த திட்டத்தில் ட்ராயோட RBI, SEBI, இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், தொலைத்தொடர்பு துறை மற்றும் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் ஆகிய முக்கிய அமைப்புகள் பங்கேற்று இருக்கு. குறிப்பா சைபர் மோசடிகளை தடுக்கும் வகையில் DLT தளங்கள், ட்ராய் SMS, ஹெடர் போர்ட்டல் மற்றும் இந்திய சைபர் கிரைம் ஆகியவற்றை இணைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் SIP மற்றும் PRI கோடுகளின் தவறான பயன்பாடு மூலமா அதிக அளவிலான ஸ்பாம் கால்ஸ் வருவதை ட்ராய் கவனிச்சிருக்கு. இதனால இந்த மாதிரியான தொலைத்தொடர்பு சேவைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு நடைமுறைகள், எண் ஒதுக்கீட்டு வரம்புகள் போன்றவையெல்லாம் விரைவில் அமலுக்கு வரலாம். அது மட்டுமில்லாம வணிக செய்திகள் அனுப்பும் நிறுவனங்கள் பற்றிய தகவல்களை பெற வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ட்ராய் தனது SMS ஹெடர் போர்ட்டலை மாற்றி அமைச்சிருக்கணும்னு ஒழுங்குமுறை அமைப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த முன்முயற்சிகள் மூலமா தேவையற்ற அழைப்புகள் மற்றும் SMSகளோட தொல்லை குறைஞ்சு இந்தியாவோட டிஜிட்டல் தகவல் தொடர்பு சூழல் மேலும் பாதுகாப்பானதா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் இந்தியாவில் உள்ள மொபைல் பயனாளர்களுக்கு தேவையற்ற அழைப்புகள் மற்றும் ஏமாற்று SMSகள் வெளிவர ஒரு நம்பகமான தீர்வா அமையும். மேலும் தேவையற்ற வணிக அமைப்புகள் மற்றும் SMSகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மக்களின் தினசரி வாழ்க்கையை சீர்மிகு அமைதியானதாகவும் மாற்றும். அது மட்டுமில்லாம தகவல் பாதுகாப்பு, நிதி ஒழுங்கு மற்றும் தொழில்நுட்ப நம்பிக்கையும் இது அதிகரிக்கும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.